இது சனிக்கிழமை சாயங்காலம் மணி வந்து ஒரு 5:30 போல் ஜெய்குட்டி ஸ்கூல் விட்டு வந்தான். இன்றைக்கி குட்டிமாவுக்கு ஸ்கூல் லீவு. ஜெய்குட்டி மட்டும் தான் ஸ்கூல் போயிருந்தான். வந்த பையனை காணுமேன்னு சொல்லி உள்ளே வந்து பார்த்தா யூனிஃபார்ம் கூட மாற்றாமல் அவ்வளோ டயர்டாக தூங்கிட்டான். சரி நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே ரெஸ்ட் எடுக்கட்டும்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேங்க. காலையில் சிகப்பு சோளத்தில் சாதம் செய்யலான்னு கொஞ்சம் சோளம் ஊற வச்சுருந்தேன். அதுலேயே கொஞ்சம் அரிசியும் உளுத்தம் பருப்பும் ஊற வச்சு ஆட்டிட்டேன். இந்த மாவை உடனே நம்ம எதுவுமே சுட முடியாது. ஒரு 8 மணி நேரம் போல் விட்டு மாவு நல்லா பிடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம தோசையோ இட்லி எதாக இருந்தாலும் ஊற்ற முடியும். சரி இன்றைக்கி சனிக்கிழமைல இன்றைக்கி நம்ம குலதெய்வ கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு நானும் குட்டிமாவும் கோயிலுக்கு போயிருந்தோம். எங்களுடைய குலதெய்வ சாமி வந்து பார்த்திங்கன்னா ஐயனாரப்பன் கருப்பு சாமி தாங்க. சாமி கோயிலுக்கு போனாவே கொஞ்சம் நேரம் சாமி கும்பிட்டுட்டு கோயில்கிட்ட உட்காந்தா கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். ஆனால் மழை கொஞ்சம் இருந்துட்டு வர மாதிரி இருந்ததுனால ஒரு 5 நிமிஷம் மட்டும் கோயில்கிட்ட உட்காந்துருந்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வானம் ரொம்ப மின்னுச்சு. சரி மழை வரும்னு நினச்சிட்டு வேகமாக வீட்டுக்கு போயிட்டோம். ஆனால் அன்றைக்கி ஃபுல்லாக மழையே வரலைங்க.